நடக்கவிருக்கும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்தின் சார்பாக கரூரில் நாங்கள் மிக நூதனமான முறையில் புதுவிதமான முறையில் நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை கையாண்டு கொண்டு வரோம். விவசாய மக்களுக்கு, தொழிலாளர் மக்களுக்கு எண்ணற்ற இடையூறுகள் செய்யும் இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இவர்கள் ஏற்கனவே செய்ய அந்த பழைய பல்லவியிலே பாடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யும் நல்ல எண்ணங்கள் அல்ல. ஒரு களப்பணியில் போகும்பொழுது தான் தெரியுது அவங்க மக்களுக்கு எந்த ஒரு நல்ல வேலைகள் செய்யறதா இல்லை. மக்களுக்கு அது போல ஒரு அதிருப்தி உருவாக்கி இருக்காங்க. ஃபீல்டு ஒர்க் பார்க்கும்போது சுமார் இந்த 30 நாட்களாக நாங்கள் ஒவ்வொரு வில்லேஜ், ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு அந்த பகுதி மக்களை இப்போ சென்று பார்க்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லிலடங்கா துயரத்தில் ஆட்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, மக்களை போயிட்டு ஓட்டு கேட்க போகிறாரு. அப்படி மக்களை ஓட்டு கேட்க நேரடியாக போகும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய குறைகளை சொல்கிறாங்க. அப்படி குறைகளை சொல்லும் பொழுதும் குறைகளை தீர்த்து வைக்க வேண்டியது ஒரு அமைச்சருடைய கடமை. அதை தீர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு திராணி இல்லை. ஏற்கனவே அவர் சொன்னதை செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி மக்கள் போகும்பொழுது மக்கள் அவரை அதிருப்தியோட வெளியே புறக்கணிக்க மாட்டாங்க. அதே நிலைமை தான் எதிர்கட்சிகள். மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்கள் இந்த திராவிட கழகங்களை வெறுக்கிறாங்க. மக்களுக்கு யாரோ ஒரு நல்ல மனிதர் வரமாட்டாரா, சேவை செய்ய வரமாட்டாரான்ற எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக அந்த கரூர் நாடாளுமன்றத்தில் மக்களுடைய நிலைமைகள் இப்படி தான் இருக்குது. விவசாய மக்களுக்கு எந்த ஒரு நிலைமைகளையும் இவங்க செய்கிறதா இல்லை. சீசனுக்கு போகிற வேடந்தாங்கல் பறவை போல் ஏதோ இந்த 5 ஆண்டுக்கு ஒரு முறை வராங்க, வாக்குகளை வாங்கிக்கிறாங்க, அதுக்கடுத்து டெல்லிக்கு போயிடுறாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணம் இவருக்கு இல்லைன்றது தான் மக்களுடைய கணிப்பு, கருத்து. இதெல்லாம் நாங்கள் களத்தில் பார்த்துட்டு இருக்கோம். தேசிய உழவர் உழைப்பாளர் கழகத்திற்கு மகத்தான வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. நாங்கள் கட்டாயம் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடையும். இந்த மக்களுடைய மற்ற எல்லோருடைய எதிர்பார்ப்புகள், நோக்கங்கள் எல்லாம் வேறு திசையில் தான் இருக்கும். மக்களுடைய எண்ணங்களில் என்ன இருக்குதுன்றது ரிசல்ட்டு நம்ம தேர்தலுடைய ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். கட்டாயம் தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி அடையும். திராவிட கழகங்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுப்போம். அந்த சவுக்கடி கொடுப்போன்றது எதுன்னா, மக்கள் சவுக்கடிக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏற்கனவே சொல்லிலடங்கா துயரத்தில் இருக்காங்க. இதையும் சொல்ல முடியல. ஒரு மாற்று கட்சியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம். மக்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கோம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை? தேசிய உழவர் உழைப்பாளர் கழகம் தமிழ்நாட்டில் சுமார் 4 நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் தனித்து நிற்கிறோம்.